அபிஷேக் ஆடிய ருத்ர தாண்டவம். ஹராரேவில் சிக்ஸர் மழை. தொடரை சமன் செய்த இந்தியா. ஹராரேவில் இன்று நடைபெற்ற ஜிம்பாப்வேக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று நேற்றைய தோல்விக்கு பழி தீர்த்தது இந்தியா. டாஸ் வென்ற சுப்மன் கில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். கில்லும் அபிஷேக் ஆட்டத்தை தொடங்கினர். இரண்டாவது ஓவரில் கில் முசாராபானி பந்தில் பென்னட்டிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அபிஷேக்குடன் ஜோடி சேர்ந்த ருத்துராஜ் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த எதிர்முனையில் அபிஷேக் நாயர் சிக்ஸரும் பவுண்டரிகளுமாக பறக்க விட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்று கூறும் விதமாக பேட்டால் பவுலர்களுக்கு பாடம் நடத்தியும் அம்பையருக்கு வேலை கொடுத்தும் ருத்ர தாண்டவம் ஆடினார். அதிலும் டியான் ஃபயோஸ் என்ற பவுலரை 11வது ஓவரை வீச அழைத்தார் கேப்டன் சிக்கந்தர் ராசா. அந்த ஓவரில் மட்டும் 28 ரன்களை சேர்த்தார். அதில் 3 4ம் 2 சிக்ஸர்களும் அடங்கும். இதன் மூலம் 46 பந்துகளில் தனது முதல் சதத்தை பதிவு செய்த அடுத்த பந்திலேயே மசாகாச்சா பந்தில் டியான் மைசூரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். பின்னர் வந்த ரிங்கு சிங்குடன் ஜோடி சேர்ந்த கெய்க்வாட் மைதானத்தின் நாலாபுறமும் பந்துகளை பறக்க விட்டார். இதனால் அணியின் ஸ்கோர் 234 ரன்களை தொட்டது. ருத்துராஜ் 47 பந்துகளில் 77 ரன்களும், ரிங்கு 22 பந்துகளில் 48 ரன்களும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். அடுத்து ஆட வந்த ஜிம்பாப்வே அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சி காத்திருந்தது. இன்னோசென்ட் முகேஷ் வீசிய பந்தில் கிளீன் போல்டாகி வெளியேறினார். அடுத்து வந்த பிரைன் விஸ்லேவுடன் இணைந்து ரன்களை சேர்க்க முயற்சித்தார். ஆனால் அது நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. மீண்டும் ஒரு அற்புதமான பந்தை முகேஷ் வீச பிரைன் பென்னிட் கிளீன் போல்டாகினார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராசா 4 ரன் எடுத்த நிலையில் ஆவேஸ்கான் பந்தில் கீப்பர் ஜூரலிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இப்படி அடுத்தடுத்து பேட்ஸ்மேன்கள் வந்த வேகத்தில் திரும்பிக் கொண்டிருக்க லக் ஜாங்வே மட்டும் ஒரு முனையில் நம்பிக்கையாக விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் அவரும் முகேஷ் வீசிய பந்தில் ருத்துராஜிடம் கேட்ச் கொடுத்து 33 ரன் எடுத்திருந்த நிலையில் பெவிலியன் திரும்பினார். இதனால் 19வது ஓவரிலேயே ஜிம்பாப்வே அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 134 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இந்தியா சார்பில் முகேஷ்குமார் 4 விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்று வரவிருக்கும் போட்டிகளின் விறுவிறுப்பை கூட்டியுள்ளது. அபிஷேக் சர்மா IPL போட்டிகளில் விளையாடிய ஆட்டத்தை மீண்டும் கண்முன் நிறுத்தியதால் இனி வரும் போட்டிகளில் சிக்ஸர் மழைக்கு பஞ்சம் இருக்காது.